அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுறது. ஆனால் இதை ஏன் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம், இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதலாக மார்ச் 8ஆம் தேதி 1908ஆம் வருடம் கிட்டத்தட்ட 15,000 பெண் தொழிலாளர்கள் அமெரிக்கா நியூயார்க் நகரில் ஊதிய உயர்வு, வாக்கு உரிமை, வேலை நேர குறைப்பு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா 1909ஆம் ஆண்டு அமெரிக்க பெண் தொழிலாளர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அளவில் பெண்கள் தினம் கொண்டாடினாங்க. பிறகு 1910ஆம் வருடம் 2வது சர்வதேச உழைக்கும் மகளிர் மாநாடு டென்மார்க் கோபன்ஹேகனில் நடைபெற்றது. இதில் 17 நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டில் தான் ஜெர்மனை சேர்ந்த கம்யூனிஸ்ட் தோழரான கிளாரா ஜெர்கின் முதலாக சர்வதேச உழைக்கும் மகளிர் தினம் கொண்டாடுவதற்கான அழைப்பை முன்வச்சாங்க. முதல் உலகப் போர் நடந்த 1913 முதல் 1917 காலகட்டம் வரைக்கும் உலகில் பல்வேறு இடங்களில் பெண்கள் போராட்டம் மற்றும் பேரணிகளை நடத்தியிருக்காங்க. மேலும் 1917ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி லட்சக்கணக்கான பெண்கள் ரஷ்ய வீதிகளில் இறங்கி பீஸ் அண்ட் பிரெட் என்ற கோஷங்களை எழுப்பி போராடிய அந்த போராட்டம் மற்றும் மிகப்பெரிய பேரணி ரஷ்ய நகரங்களையே அதிர வச்சதுன்னு சொல்லலாம். இவர்களுடைய இந்த போராட்டம் தான் ஜார் மன்னனின் ஆட்சியை தவிடுபொடியாக்கி மானுட வரலாற்றையே மாற்ற இருந்த சோவியத் சோசியலிசம் புரட்சிக்கு வித்திட்டது. புரட்சிக்கு பின்னாடி 1922ஆம் ஆண்டில் தோழர் லெனின் அன்றைய சோவியத் சமூக நல கமிஷனராக இருந்த அலெக்சாண்ட்ரோ குழந்தாய் அவரோட அறிவுறுத்தலின்படி மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த தினத்தை விடுமுறை தினமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் அறிவித்தார். இதுக்கப்புறமா பல்வேறு சோசியலிச நாடுகளில் சர்வதேச மகளிர் தினத்தை கடைப்பிடிச்சாங்க. என்றாலும் கூட முதலாளித்துவ நாடுகள் பலவும் இந்த தினத்தை அப்போது கடைபிடிக்கல. பின்னாடி 1975ஆம் ஆண்டிற்கு பிறகு ஐநா சபையால் மார்ச் 8ஆம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அமெரிக்க முதலாளித்துவ அரசின் நாடாளுமன்றம் 1987 தான் சர்வதேச மகளிர் தினத்தை அங்கீகரிச்சாங்க. உழைக்கும் மகளிர் தினம் என குறிப்பிடுவதை தவிர்ப்பதன் மூலமாக தான் வரலாற்றில் பெண்களின் புரட்சிகரத்தன்மையை மறைத்து போலியான புனிதத்தை மட்டுமே முன்னிறுத்த முயல்கிறது முதலாளித்துவ சக்திகள். எனவேதான் இந்த தினத்தை குறித்தான உண்மைகளை நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. மேலும் தற்போது பெண்களுக்கு உள்ள உரிமைகள் அனைத்தும் போராடி பெற்றவையே. தொடர்ந்து பாலின சமத்துவம் அடைய, உழைப்பு சுரண்டலில் இருந்து விடுபட, சோசியலிச உலகை உருவாக்கிட ஆண்கள் பெண்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என்று இந்நாளில் உறுதியெடுப்போம். இந்த போராட்டங்கள் எல்லாமே பெண்களின் உரிமைகளுக்காகவும் தொழிலாளர்களின் நலனுக்காகவும் நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த போராட்டங்கள் தான் பின்னாளில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.